சில சந்திப்புகள் நம் வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண சம்பவங்கள் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாற்றப் போகிற ஒரு கதையின் முதல் பக்கம். சென்னையின் இரவு நேரம். மணி சரியாக 11:47. வானம் விடாமல் மழையை பொழிந்து கொண்டது. சாலையில் ஆங்காங்கே இருந்த தெரு விளக்குகளின் வெளிச்சம் மலைத்துளிகளில் மங்கலாக தெரிந்தது. அந்த மலையில் ஒரு பழைய ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்தாள் நிலா. வயது 23. சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண். அப்பா இல்லை. அம்மாவும் தம்பியும் தான் அவளுடைய உலகம். கையில் இருந்த சம்பளம் பெரியதாக இல்லை. ஆனால் அந்த சம்பளத்தில் அந்த வீட்டின் அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. அன்றிரவு அலுவலகத்தில் வேலை அதிகமாகிவிட்டதால் வழக்கத்தை விட தாமதமாக கிளம்பியிருந்தாள். ஐயையோ! அம்மா இந்நேரத்துக்கு 100 தடவ கால் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டே அவள் மொபைலை பார்த்தாள். 17 மிஸ்டு கால். அனைத்தும் அம்மாவிடமிருந்து. ச்சே! அவள் உடனே அம்மாவுக்கு கால் செய்தாள். ஹலோ அம்மா. மறுபுறம் அவளுடைய அம்மாவின் பதற்றமான குரல். நிலா, எங்க இருக்க? வந்துகிட்டே இருக்கேம்மா. இன்னும் 10 நிமிஷம். சீக்கிரம் வா. ஏம்மா, என்னாச்சு? சில நொடிகள் அமைதி. பிறகு, உன் தம்பிக்கு மறுபடியும் காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. நிலாவின் முகம் மாறியது. என்னம்மா சொல்ற? டாக்டர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. சரி, நான் வந்துகிட்டே இருக்கேன். நீ கவலைப்படாத. காலை கட் செய்தவள் ஸ்கூட்டரின் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தினாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, அந்த இரவு அவள் வீட்டுக்கு செல்லும் வழியில் அவளுடைய வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு மனிதனின் அவளுக்காக காத்திருக்கிறான் என்று. சென்னையின் மற்றொரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய பங்களாவின் முன்பாக கருப்பு நிற லக்ஸரி கார் நின்றிருந்தது. அதன் கதவு திறந்தது. முதலில் வெளியே வந்தது ஒரு பாதுகாவலர். அதற்கு பிறகு கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் அணிந்து கொண்டு ஒரு இறங்கினார். உயரம், மான உருவம், கூர்மையான கண்கள், முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவர்தான் அர்ஜுன் வர்மா. வயது 29. பல கோடி மதிப்புள்ள நிறுவனத்தின் உரிமையாளர். அவருடைய பெயரை சொன்னாலே பிசினஸ் உலகத்தில் பலர் அமைதியாகி விடுவார்கள். அவருக்கு மனம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர் வாழ்க்கையில் இல்லாத ஒன்று மட்டும் நிலவி வந்தது, நிம்மதி. அர்ஜுன் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஹாலில் அமர்ந்திருந்த அவனுடைய அம்மா எழுந்து நின்றாள். அர்ஜுன். அவன் நின்றான். என்ன? இன்னைக்கு நீ அந்த பெண்ணை பார்க்க போகணும். அர்ஜுனின் முகம் உடனே கடினமானது. அம்மா, இத பத்தி ஏற்கனவே பேசிட்டோம். நீ பார்க்க கூட வேண்டாம். சொல்லிக்கொண்டே இருக்கிற. ஆனால் இந்த முறை நீ என்னுடைய பேச்சை கேட்கணும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை. அது உன்னுடைய எண்ணம். அவள் சற்று இடைவெளி விட்டாள். ஆனா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தேவை. அர்ஜுன் எதுவுமே பேசவில்லை. அவனுடைய அம்மா மெதுவாக ஒரு புகைப்படத்தை அவன் முன் வைத்தாள். இந்த பெண்ணை நாளைக்கு பார்க்கணும். அர்ஜுன் புகைப்படத்தை பார்த்தான். ஆனால் அவன் அதை எடுத்து பார்க்கவே இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு மேலே செல்ல தொடங்கினான். அப்போது அவன் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அவனுடைய கால்களை அங்கே நிற்க வைத்தது. உன்னுடைய அப்பாவு உன்னுடைய அப்பா மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை எனக்கு தெரியும். அர்ஜுன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்களில் முதல் முறையாக அதிர்ச்சி. என்ன சொன்னீங்க? அவனுடைய அம்மா அமைதியாக இருந்தாள். நாளைக்கு அந்த பெண்ணை சந்திச்ச பிறகு எல்லாத்தையும் சொல்றேன். அர்ஜுன் அவளை சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு எதுவும் பேசாமல் மேலே சென்றான். அதே நேரம் நிலா தன்னுடைய ஸ்கூட்டரில் வேகமாக வந்து கொண்டிருந்தாள். மழை இன்னும் அதிகமாகியது. சாலை முழுவதும் தண்ணீர். திடீரென்ற டமார் அவளுடைய ஸ்கூட்டர் முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு கருப்பு காரின் மீது மோதியது. நிலா கீழே விழுந்தார். அவளுடைய கைகள் சாலையில் உரசியது. அவள் மெதுவாக எழுந்தாள். காரின் முன்பக்கம் லேசாக சேதமடைந்தது. நிலா பதற்றத்துடன் காரை பார்த்தாள். ஐயோ! காரின் கதவு திறந்தது. ஒரு மனிதன் வெளியே வந்தான். அவனுடைய முகம் மலையில் தெளிவாக தெரியவில்லை. நிலா உடனே கைகளை இணைத்தாள். சாரி சார். 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 சாரி சார். நான் வேணும்னு பண்ணல. மலையால அந்த மனிதன் எதுவும் பேசவில்லை. நிலா தன்னுடைய ஸ்கூட்டரை பார்த்தாள். பிறகு காரை பார்த்தாள். சார், காருக்கு எவ்வளவு டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு. அவன் முதல் முறையாக பேசினான். உன்னால முடியுமா? குரலில் கோபம். நிலாவுக்கு அந்த வார்த்தை பிடிக்கவில்லை. ஆமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுக்கிறேன். எவ்வளவு? நிலா அமைதியாகிவிட்டாள். அவளுடைய பர்ஸை திறந்தாள். அதில் இருந்தது 620 ரூபாய் மட்டுமே. அதை பார்த்தவுடன் அவளுக்கு வெட்கமாக இருந்தது. இப்போ என்னிடம் இவ்வளவுதான் இருக்கு. அந்த மனிதன் அவளை பார்த்தான். அவளுடைய நனைந்த உடை, கையில் இருந்த பழைய ஹேண்ட்பேக், காயமடைந்த கை, மலையில் நனைந்த முகம். அவன் கண்களில் ஒரு நொடிக்கு ஏதோ மாறியது. உடனே அந்த உணர்வு மறைந்து விட்டது. காரில் ஏறு. நிலா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன? ஹாஸ்பிட்டல் போகணும் இல்ல? எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் அவளுடைய மொபைலை காட்டினான். அவள் பதற்றத்திலேயே கீழே விழுந்த போது போன் கீழே விழுந்திருந்தது. அதில் இன்கமிங் கால். அம்மா. நிலா உடனே போனை எடுத்தாள். நான் ஹாஸ்பிட்டல் போகணும். அதனாலதான் சொல்றேன், ஏறு. வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். அவன் குளிர்ச்சியாக பார்த்தான். இந்த மலையிலையா? ஆமாம். உன் ஸ்கூட்டர்? நிலா அமைதியாக இருந்தார். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஹாஸ்பிட்டல் போ. ஆனா நிலா. அவள் அதிர்ச்சி அடைந்தாள். என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் அவளுடைய ஐடி கார்டை எடுத்து காட்டான். அதில் இருந்தது நிலா எஸ். அவன் மெதுவாக சொன்னான், இப்போ ஏறு. நிலா தயக்கத்துடன் காரில் ஏறினாள். அவளுக்கு தெரியாமல் அவள் ஏறிய அந்த கார் சென்னையில் மிகப்பெரிய பிசினஸ் எம்பையருக்கு சொந்தமானது. அந்த காரை ஓட்டிக் கொண்டிருந்த மனிதன் அர்ஜுன் வர்மா. ஆனால்
நிலாவுக்கு அது தெரியாது. நிலா காரிலிருந்து இறங்கி ஓடினாள். டாக்டர், என் தம்பிக்கு. அவள் உள்ளே ஓடிச் சென்றாள். அர்ஜுன் காருக்குள் இருந்தபடியே அவளை பார்த்துக் கொண்டிருந்தான். அவள் ரிசப்ஷனில் பதற்றமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் இருந்த பயத்தை அவன் பார்த்தான். அந்த பார்வை அவனுக்கு புதிதாக இருந்தது. பணம் இருந்தால் எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவனுக்கு ஒரு சாதாரண பெண்ணின் முகத்தில் தெரிந்த அந்த பயம் புரியவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு நிலா வெளியே வந்தார். அவள் கண்களில் கண்ணீர். அர்ஜுன் காரில் இருந்து இறங்கினான். என்னாச்சு? நிலா அவனை பார்த்தார். டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு பணம். அவளுடைய குரல் உடைந்தது. என்னிடம் இல்லை. அர்ஜுன் சில வினாடிகள் அவளை பார்த்தான். எவ்வளவு? 3,00,000. உடனே அவன் போன் எடுத்தான். ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க. நிலா அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார். நிலா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார். சார், வேண்டாம். நான் உங்களுக்கு சேரிட்டி பண்ணல. அப்போ நீ என்னோட காரை டேமேஜ் பண்ணிருக்க. நிலா புரியாமல் பார்த்தார். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் அமைதியாக சொன்னான். உன் தம்பி குணமடைந்ததும் அந்த பணத்தை எனக்கு திருப்பிக் கொடு. நிலாவின் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அவள் தலையை அசைத்தாள். கண்டிப்பா திருப்பி கொடுக்கிறேன். அங்கிருந்து திரும்பி சென்றான். ஆனால் அவன் போகும் முன் ஒரு முறை திரும்பி பார்த்தான். நிலா தன்னுடைய தம்பியின் அறையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அந்த பார்வை அவனுடைய மனதில் ஏதோ ஒரு இடத்தில் பதிந்து விட்டது. அடுத்த நாள் காலை அர்ஜுன் தன்னுடைய ஆபீஸில் இருந்தான். அவனுடைய அசிஸ்டன்ட் ஒரு ஃபைலை அவன் முன் வைத்தான். சார், நேற்று இரவு நீங்கள் சொன்ன அந்த பெண்ணை பற்றிய டீடைல்ஸ். அர்ஜுன் ஃபைலை திறந்தான். முதல் பக்கம், பெயர் நிலா சண்முகம். அவன் அடுத்த பக்கத்தை திருப்பினான். தந்தை சண்முகம் 12 வருடங்களுக்கு முன்பு மரணம். அர்ஜுன் கை அங்கேயே நின்றது. சண்முகமா? அவன் வேகமாக அடுத்த பக்கத்தை திருப்பினான். அதில் இருந்த ஒரு பழைய புகைப்படத்தை பார்த்தான். அது அவனுடைய முகம் வெளிறியது. அந்த புகைப்படத்தில் இருந்தவர் அவனுடைய அப்பாவுடன் நின்றிருந்தார். சண்முகம்? அர்ஜுன் நாற்காலியிலிருந்து மெதுவாக இருந்தான். இது எப்படி சாத்தியம்? அவனுடைய அசிஸ்டன்டை பதற்றமாக கேட்டான். சார், அர்ஜுன் பதில் சொல்லவில்லை. அவன் ஃபைலை மூடினான். அவனுடைய கண்களில் கோபமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. அப்போது அவனுடைய அம்மாவிடமிருந்து போன் வந்தது. அர்ஜுன், அந்த பெண்ணை பார்த்தியா? அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக கேட்டான். அம்மா? என்ன? நீங்க நேத்து சொன்ன அந்த பெண். அவன் குரல் மாறியது. அவளுடைய அப்பா பெயர் சண்முகமா? மறுபுறம் முழுமையான அமைதி. அந்த அமைதியே அர்ஜுனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. அவன் கண்களை மூடினான். அம்மா, உண்மையை சொல்லுங்க. அவளுடைய குரல் நடுங்கியது. அர்ஜுன், சொல்லுங்க. சில வினாடிகள் கழித்து அவள் சொன்னாள். நிலா உன்னுடைய அப்பாவுடைய மரணத்துக்கு காரணமான குடும்பத்தோட பொண்ணு. அர்ஜுன் கண்களில் அதிர்ச்சி விரிந்தன. அவன் கையில் இருந்த போன் கீழே விழுந்தது. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் நிலா தன்னுடைய தம்பியின் படுக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்தார். அவளுக்கு தெரியாமல் அவளுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்திருந்தான் அர்ஜுன். இனி அவளுடைய காதலனாக மட்டும் இருக்கப் போவதில்லை, அவளுடைய மிகப்பெரிய எதிரியாகவும் மாறப்போகிறான். தொடரும்.